ஹாய் மக்களே வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய பொழுது எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. என்ன எப்படி இருக்கு? கோலம் நல்லா இருக்குதா? ஓகே, கோலம்லாம் விட்டாச்சா? இனிமே வந்து டீயும் போட்டு குடிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டே கோழி அவரைக்காய் வாங்கிட்டு வந்தாங்க. எப்போவுமே பீன்ஸு கேரட்டு இதே கூட்டு வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அப்படின்னோடனே வித்தியாசமாக ஏதாச்சும் ஒரு காய் வாங்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொன்னேன். அந்தால இந்த கோழி அவரைக்காயை தான் வாங்கிட்டு வந்தாவ. இதை பொரியல் பண்ணிவிட்டு அப்படியே காரசாரமாக ஒரு கூட்டு வைக்கணும். என்னென்னு யோசித்தேன். கத்தரிக்காய் தீயல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தரிக்காய் தீயலும் வச்சுட்டு அப்படி வெண்டைக்காய் புளி குழம்பும் வச்சுட்டு சூடாக சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இன்னைக்கு காலையிலைக்கும் மத்தியானத்துக்குமே இந்த சாப்பாடு தான். ஓகே, நைட்டுக்கு வந்து கொஞ்சம் தோசை மாவு இருந்து எடுத்து பட்டாணி குருமாயும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்களா, சாயங்காலம் நம்ம வீட்டில் வெள்ளி செவ்வாய் விளக்கு கொளுத்துவோம். அது உங்களுக்கே தெரியும் தானே. ஓகே, சாயங்காலம் அப்படியே வீடு வாசல் எல்லாம் கூட்டி முத்தம்லாம் தூத்து தொளிச்சு அப்படியே மொட்டை மாடி வர போக வேண்டியிருந்து. எதுக்கு மொட்டை மாடிக்கு அப்படின்னாக்கி, மொட்டை மாடியில் காலையில் துவசி போட்டு துணி கிடக்கல, அதை எடுக்கணும்ல. அப்படியே எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பிச்சு செடியில் இப்போ 5-6 பூ தான் பூக்குது. முந்தியெல்லாம் நிறைய பூ பூக்கும். இப்போ என்னன்னே தெரியல. எல்லார் வீட்டு செடியுமே அப்படி தான் இருக்குது. இந்த மார்கழி தையிலெல்லாம் கொஞ்சம் பனி பெய்யறதுனால செடி கொஞ்சம் கருகுது. இதுக்கு பிறகு தான் செடி வந்து கொஞ்சம் துளிர் விட்டு நிறைய பூ பூக்கும். ஓகே, பூவும் பறிச்சாச்சு. துவைச்சி போட்ட துணியெல்லாம் இப்போ எல்லாம் பறக்கியாச்சு. இனி நைட்டுக்கு இதை மடித்து வைக்கணும். நைட்டு டிஃபன் பண்ணணும். நிறைய வேலை இருக்குது. உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா?